நெக்ஸ்ட் பிடிச்சது இது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சமைச்சு போடலாம், அதை கற்றுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் அம்மா போய் சொல்லியிருக்கணும். பாப்பா போகிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாப்பா இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்தது 2 வார்த்தை கேட்டால் போது எங்கள் அம்மா 5 நிமிஷம் பேசுவாங்க. லவ் யூ பேபி, அவ்வளோதான். ஐயோ இவ்வளோதானா? சென்டென்ஸ் சொல்லணுமா? அதாவது ஸோ வரல எனக்கு. சரி டைலாக் சொல்லுது ப்ரோ, நீங்கள் சொல்லிக் கொடுங்க ப்ரோ எனக்கு அந்த லைனை. நான் சொல்லி கொடுத்த அவரை லவ் பண்ணீங்க ப்ரோ? எனக்கு வராது ப்ரோ பேச. எல்லாம் சும்மா சொல்கிறேன், நல்லா இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுங்க. எங்கே நீ உன்னை எங்க தொலைச்சே, தூரம் வந்தது துடிச்சே, உன்னை தொட்டிட நினைச்சே, என் நாளெல்லாம் உனக்கானதாச்சே, உன்னோட ஆசை அதுதான் என் மூச்சே, இப்ப எங்கேயோ அது வீசியாச்சே, உன நீங்கி வாழும் உயிரில்லா உடலாச்சே, வாரி வரி 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 வா, வரி 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 வா, வரி 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 வா, வாரி வரி 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 வா, வரி 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 வா, வரி 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 வா, சேர்த்துக்க நீ என்ன உன்னோட, நான் வாழணுமே உன் கண்ணோட, ஏத்துக்க நீ என் உன்னோட, நம்ம சேர்ந்திருப்போம் இந்த உன்னோட, உன்னோட உன்னோட ஒட்டிக்கிறேன் நான். என்னை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. உன்னை காதலிச்சே அகமகளும் ஏன் அள்ளிக்கோளும், ஏன் அள்ளிக்கோளும். எனக்கு ஏதாச்சும் ஒரு பர்த்டே கிஃப்ட் நம்ம என்னைக்காச்சும் வேணும்னு சொல்லியிருந்தோன்னா அது 4 இயர்ஸாக இருந்தாலும் அதை மறக்காமல் அதை வாங்கி கொடுத்து தான் அவங்க முடிப்பாங்களே. என்கிட்ட அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது இந்த விஷயம் தான். எனக்கும் நேரம் இருந்தா திரும்ப வந்து அனுப்பேன், உனக்கு சோகம் இருந்தா அதை நான் மாத்த நினைப்பேன், தேடி வந்தா உன்னை பேர அழகா காட்டிடுமே என் கண்ணாடியே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். கண்ணாடியே, வாரி வரி 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 வா, வரி 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 வா, வரி 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 வா. நாங்கள் லவ் பண்ணப்பே ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, இது பாதியில் முடியக்கூடாது, இது கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்ட்டு. நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே, நிறமே நீதானே நான் பாத மறையாது, எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும், கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே தங்கப்பூவே. ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆனால் ஸ்கூலில் வந்து நாங்கள் சும்மா அவ்வளோவா பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் அந்த பயலுக்கு அப்போலேருந்து என் மேலே ஒரு சின்ன க்ரஷ். உன் கண்ணாலத்தான் நின்னே நானு தங்கப்பூவே, ஒரு தேவனை வந்தது என் வழிதானே. என் பேக் என்னை தூக்கவே விட மாட்டான், அவனே தூக்கிட்டு போயிடுவான் எங்கே போனாலும். நான் அப்படியே ஃப்ரீயாக ஆயா வந்துடுவேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம் 5 வருஷம் கனவு நாளைக்கு எனக்கு நிறைவாக போகுது. இவ்வளோ நாள் வந்துட்டு பேபி பேபின்னு சொல்லி அப்படியே பழகிட்டேன். ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நாளையிலேருந்து நம்ம 2 பேர் புருஷன் பொண்டாட்டி. லவ் யூ பேபி குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கல இது இவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்ட்டு. அது எங்களுக்கான டேட் ஜூன் 16ங்கிறது கடவுளால் முடிவுப்பட்ட டேட். நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை, என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த நிழல் தந்த எதனாலோ ஒத்துக்கொண்ட, நீ பார்க்கும்
25வது கல்யாண நாள் வந்தது. உண்மையிலே அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸா வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் நிறைய கொடுத்தா. ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செய்யுமோ அதை தாண்டி என் பொண்ணு வந்து மாடியில வந்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி சஸ்பென்ஸா அழைச்சிட்டு போய் அந்த தருணங்கள்லாம் நிச்சயமே என்னால வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மாப்பிள்ளையும் வந்து நல்ல டைப் தான், அது மாதிரி வச்சு பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப பிரியமா தான் இருக்கிறாங்க. அவங்க குடும்பமும் சரி நல்லா அஃபெக்ஷனா இருக்கிறாங்க பாப்பா மேல. பாப்பா வந்து கண் கலங்காம நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுடைய கடவுளை வந்து வேண்டிட்டு இருக்கோம். ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி முடிக்கிறேன். உன் கூரச்சேல கூத்தாடும் குங்குமத்தில் முங்கும் ஓ தங்கத்தோட பேசும் காதோரம் உன் வாழை மஞ்சள் தென்னைகள் வாசல் பந்தலாகும் ஓ மேளச்சத்தம் வெட்டிச்சத்தம் இணைஞ்சு கொண்டாடும் ஓ இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள் வேணும் கைரேக எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும் ஓ அன்பு என்னும் வானோய உசிர் வர வேணும் ஓ மூச்சு காத்தெல்லாம் மூழ்கி மாய்ந்திட வேணும். ஸோ அவங்க அப்பாவும் ஸ்னேகாவும் ரொம்ப பாண்டிங்க. அந்த அளவுக்கு என்னால் பாசம் கொடுக்க முடியும், ஆனால் அவங்க அப்பாவை சடனாக என்னால் டேக்கிள் பண்ண முடியாது. அப்பா லெவலில் இல்லைனாலும் அந்த லெவலை குறைக்காம நான் அவளை பார்த்து பண்ணுறேன். வாழ்க்கை கொண்டு வந்துடும் ஸ்னேகா ஸ்னேகான்னு தான் கூப்பிடுவோம். நல்லா இருப்பா, எங்க இருந்தா நல்லா இருப்பா பிள்ளை. இனிமே வீட்டுக்கு போ, அந்த ஒரு நிச்சயமா அந்த பிரிவு வந்து சொல்ல முடியாது. அவ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரலையும் வந்து அவ தான் எனக்கு உலகம். நான் வந்து வயிற்றுல 10 மாசம் தான் சுமந்தேன். இந்த 2 குழந்தையுமே எங்க சாப்பிட்டு நெஞ்சில சுமந்துட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன குழந்தையில பாத்தீங்கன்னா பிறந்தப்ப அந்த குழந்தை வந்து எனக்கு பால் குடிக்க மட்டும் தான் என்கிட்ட வரும். எனக்கு தூக்கவே பயமா இருக்கும். ஆனா எங்க சார் தான் அதை வந்து அப்படியே குளிக்க வைக்கிறதுல இருந்து அப்படியே துண்டை கட்டிட்டு காலை போட்டு குளிக்க வச்சு அதுக்கு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு எல்லாமே எங்க சார் தான் பண்ணாங்க. இப்ப 2மே வந்து அப்பா பசங்க தான். அங்க அப்பா இது வரைக்கும் கேட்டு வாங்கி கொடுக்காம இருந்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு இது. ஆனா இது மாதிரி கிடைக்கும், இந்த பிள்ளைங்க கொடுத்து வைக்கும். அவ இல்லாம நான் இனிமே இதுவரை செஞ்சது பாப்பா மூஞ்ச என்ன பார்த்தான்னா அவருக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 2 பசங்களும் கிடைக்கிறதுக்கு நாங்க நிச்சயமா புண்ணியம் பண்ணிருக்கணும். பொண்ணு இல்லாம இனிமேல் எப்படி இருக்க போறேன்றது எனக்கு தெரியல. காட் கிரேஸ், நல்லா இருப்பான். நானா பார்த்திருந்தா கூட இவ்வளவு பார்த்திருக்க முடியாது. அவர்களா பார்த்துக்கிட்டாலும் எங்களோட மனநிறைவான இருக்குது எங்களுக்கு. அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ. என் பிள்ளைங்களும் என் மருமகளும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும். எந்த ஒரு மன வருத்தமாக இருந்தாலும் அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதை மறந்துட்டு அந்த இதை மறந்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகணும். Ebony, ebony,